வணக்கம். டிஜிட்டல் அரெஸ்ட்னு ஒரு வார்த்தை இப்பெல்லாம் ரொம்ப அடிபடுது இல்லையா? இது ஏதோ புது டெக்னாலஜி இல்ல, ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு ஆன்லைன் மோசடி. இத பத்தி தான் நாம இன்னைக்கு விளக்கமா பார்க்க போறோம். இதிலிருந்து நாம எப்படி காப்பாத்திக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். முதல்ல டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னா என்ன? பேர் கேட்கறதுக்கே புதுசா இருக்குல்ல. அது ஏன் இவ்ளோ பெரிய ஆபத்துன்னு சொல்றாங்கன்னு முதல்ல நாம புரிஞ்சுக்குவோம். அதாவது இதுல மோசடி பண்றவங்க தங்களை பெரிய பெரிய போலீஸ் ஆபீசர்ஸ், சிபிஐ இல்லனா அமலாக்கத்துறை அதிகாரிகள் மாதிரி காட்டிக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அப்பாவி மக்களை மிரட்டி பணம் பறிக்கிறாங்க. இது வெறுமன பணம் பறிக்கிற மோசடி இல்லங்க, நம்ம மனசோட விளையாடுற ஒரு பயங்கரமான கேம். யோசிச்சு பாருங்க, திடீர்னு ஒரு பெரிய அதிகாரி பேசுறேன்னு சொல்லி மிரட்டினா யாருக்கு தான் பயம் வராது? அந்த பயத்தை தான் அவங்க தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. சரி, இந்த மோசடி கும்பல் எப்படி அவங்களோட வலைய படிப்படியா விரிக்குதுன்னு பாப்போமா? அவங்களோட ஸ்டெப் பை ஸ்டெப் பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு அப்படி ஒரு கால் வரும்போது நம்ம ரொம்ப உஷாரா இருக்கலாம் இல்லையா? முதல்ல பாருங்க, ஆள்மாறாட்டம். ஒரு ஃபோன் வரும், நான் சிபிஐலேருந்து பேசுறேன், போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுறேன்னு ஆரம்பிப்பாங்க. அடுத்ததா குற்றச்சாட்டு. உங்க ஆதார் நம்பரை வச்சு ஒரு பெரிய பண மோசடியோ இல்ல போதைப்பொருள் கடத்தலோ நடந்திருக்குன்னு ஒரு குண்டு தூக்கி போடுவாங்க. உடனே நமக்கு பயம் வந்துடும். அதுதான் அவங்களுக்கு வேணும். அடுத்து மிரட்டல். உங்களை உடனடியா அரெஸ்ட் பண்ண போறோம், உங்க பேங்க் அக்கவுண்ட், சொத்து எல்லாத்தையும் முடக்க போறோம்னு சொல்லி நம்மள பதட்டத்தோட உச்சத்துக்கே கொண்டு போயிடுவாங்க. இதெல்லாம் போதாதுன்னு ஆதாரம் காட்டுறேன் பேர் வழின்னு போலி யூனிஃபார்ம் போட்டு போலி ஆஃபீஸ் மாதிரி ஒரு பேக்ரவுண்டை வச்சு வீடியோ கால் கூட பண்ணுவாங்க. அப்போதான் நம்ம முழுசா நம்புவோம்னு அவங்களுக்கு தெரியும். அப்புறம்தான் அந்த முக்கியமான வார்த்தையை சொல்லுவாங்க, நீங்க இப்போ டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க, அதாவது எங்க கட்டுப்பாட்டுல இருக்கீங்க, நாங்க சொல்றத மட்டும்தான் செய்யணும்னு சொல்லுவாங்க. கடைசியா டிமாண்ட். இந்த கேஸ்லேருந்து வெளியே வரணுமா? அப்போ ஜாமீனுக்கோ வெரிஃபிகேஷனுக்கோ பணம் கெட்டுங்கன்னு சொல்லி நம்மகிட்ட பணத்தை கறந்துடுவாங்க. பாத்தீங்களா, உங்க சொத்து எல்லாத்தையும் நாங்க முடக்கிடுவோம். இப்படி நேருக்கு நேரா மிரட்டுறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், நம்மள யோசிக்கவே விடக்கூடாது. பயத்துல இருக்கும்போது நாம சரியா சிந்திக்க மாட்டோம், அவங்க சொல்றத அப்படியே செஞ்சிருவோம்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, அப்போ இந்த மோசடியை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? இதுக்கு சில முக்கியமான ரெட் ஃபிளாக்ஸ் இருக்கு. இப்போ அதை பத்தி பார்க்கலாம். இதுல ஒன்னு நடந்தா கூட உடனே அலர்ட் ஆகிடணும். நல்லா கவனிங்க. உங்களை உடனே அரெஸ்ட் பண்ணுவோன்னு மிரட்டுறாங்களா? உடனே பணம் அனுப்ப சொல்லி ப்ரெஷர் போடுறாங்களா? அதுவும் யூபிஐலயோ பேங்க் டிரான்ஸ்ஃபர்லயும் கேட்குறாங்களா? உங்க ஓடிபி, பின் நம்பர், பாஸ்வேர்டு இது எல்லாம் கேட்டா, இல்ல உங்க வீட்ல யார்கிட்டயும் அதை பத்தி பேசாதீங்கன்னு சொன்னா, ஏன் வீடியோ கால்ல வந்து மிரட்டினா கூட, இதுல எது நடந்தாலும் சரி ஒரு செகண்ட் கூட யோசிக்காதீங்க. அது 100க்கு 100 ஒரு மோசடி கால். ஒரே ஒரு விஷயம் தான் செய்யணும், உடனே அந்த காலை கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அப்போ எதுதான் உண்மை, எது பொய்? வாங்க, இந்த மோசடிக்காரங்க சொல்ற பொய்களையும் உண்மையான நடைமுறையையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியரா புரிஞ்சிடும். ஒரு பக்கம் மோசடிக்காரங்க என்ன சொல்றாங்க? ஃபோன்லயே அரெஸ்ட் பண்ணுவோம், உடனே பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, வெரிஃபிகேஷனுக்கு உங்க டீடைல்ஸ் கொடுங்கன்னு சொல்றாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? எந்த ஒரு அதிகாரியும் ஃபோன்லயோ வீடியோ கால்லயோ கைது செய்யவே மாட்டாங்க. அதுக்கு சட்டத்துல இடமே இல்ல. அதே மாதிரி எந்த ஒரு அரசாங்க ஏஜென்சியும் சட்ட வழக்குக்காக பணம் அனுப்ப சொல்ல மாட்டாங்க. எல்லா சட்ட நடவடிக்கைகளும் நேர்ல நடக்கும், இல்லனா உங்களுக்கு அதிகாரப்பூர்வமா எழுத்து மூலமா நோட்டீஸ் வரும். இதுதான் உண்மை. இதை நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. இதுவரைக்கும் நம்ம பிரச்சனைய பத்தி பேசிட்டோம். இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வரோம். நம்மள நாம எப்படி இதுல இருந்து காப்பாத்திக்கிறது? இதுதான் நமக்கான பாதுகாப்பு கவசம். இப்ப நான் சொல்ல போற விஷயங்களை கவனமா கேளுங்க. முதல்ல, சந்தேகமா ஒரு கால் வந்தா ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம உடனே கட் பண்ணிடுங்க. ரெண்டாவது, உங்க ஓடிபி, பின் நம்பர், பாஸ்வேர்ட் இதெல்லாம் உங்க சொத்து மாதிரி. அதை யார்கிட்டயும் எந்த காரணத்துக்காகவும் ஷேர் பண்ணாதீங்க. மூணாவது, யாராவது பணம் கேட்டா அது யாரா இருந்தாலும் சரி, முதல்ல அது உண்மையான செக் பண்ணுங்க. நாலாவதா, ரொம்ப முக்கியமா, இந்த மாதிரி ஒரு சம்பவம் உங்களுக்கு நடந்தா அமைதியா இருக்காதீங்க, உடனே அதிகாரிகள் கிட்ட புகார் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒரு புகார் உங்களை மட்டும் இல்ல, இன்னும் பல பேரை இந்த மோசடியிலிருந்து காப்பாத்தும். அதிகாரிகள் கிட்ட புகார் பண்ணணும்னு சொல்றேன், ஆனா எப்படி? அதுக்கு ஒரு ஸ்பெஷல் நம்பர் இருக்கு. உதவிக்கு அழைக்க வேண்டிய முதல் மற்றும் மிக முக்கியமான அந்த எண் என்ன தெரியுமா? 1930. இந்த நம்பரை நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. இது நம்ம தேசிய சைபர் கிரைம் ஹெல்ப்லைன். இந்த மாதிரி ஆன்லைன் மோசடிகளை பத்தி புகார் பண்றதுக்காகவே பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட நம்பர் இது. நான் திரும்பவும் சொல்றேன், 1930. மறக்காம உங்க போன்ல இப்பவே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நம்பருக்கு கால் பண்றது மட்டும் இல்ல, நீங்க ஆன்லைன்லயும் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். அதுக்கான வெப்சைட் அட்ரஸ் www.cybercrime.gov.in. இந்த வெப்சைட்ல போயும் நீங்க உங்க புகாரை பதிவு செய்யலாம். சரி, இவ்வளோ நேரம் நாம இத பத்தி பார்த்தோம். அப்போ இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம், அதாவது ஃபைனல் மெசேஜ் என்ன? ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
இந்த மாதிரி சைபர் மோசடிக்கு எதிரான உண்மையான பாதுகாப்பு பெரிய பூட்டோ ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டோ இல்ல, நம்மளோட விழிப்புணர்வு தான். நீங்க எவ்வளவு தூரம் இதை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கீங்களோ அவ்வளவு தூரம் நீங்க பாதுகாப்பா இருப்பீங்க. உங்க அறிவு தான் உங்களோட உண்மையான கவசம். இந்த விஷயத்தை நாம இத்தோட முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. ரொம்ப முக்கியமான ஒரு விதத்துல உயிர்காக்கும் இந்த தகவலை நீங்க உங்க நண்பர்கள், உங்க குடும்பத்தினர், அதாவது உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க கிட்ட பகிர்ந்துக்க போறீங்களா? நீங்க யாருக்கெல்லாம் இதை சொல்லி அவங்களையும் பாதுகாக்க போறீங்க? யோசிங்க. விழிப்போட இருப்போம், பாதுகாப்பா இருப்போம்.